பேன் கேக் செஞ்சேன். அதை அப்படியே பால் வார்மாக எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறதா மில்க்கு எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், கொஞ்சம் இது கேடலாட்டும் தயிராக தெரிஞ்சு வரும். அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 1 கப் மில்க். அடுத்து இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம். அதில் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், இதுங்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 6 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர். உங்களுக்கு இப்போ பாதி செலுத்துறது 6 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் போட்டலாம். 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சளிச்சாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். சுகர் பவுடர்லாம். இப்போ இதில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். புஷ் கம்பெனிங்க. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரே டைரெக்ஷனில் இது பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்திலாம் இது பண்ணாதீங்க. நம்ம வினிகர் விட்டுருக்கோம். நீங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் விட்டுக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டு போடணும். ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி வேணால் போட்டுக்கோங்க. இல்லை 1/4 டீஸ்பூன் கூட உங்களுக்கு உப்புக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஊற்றுற மணிக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் விட்டுக்கலாம். இப்போ இதில் பட்டர் தடவிடலாம். வேகட்டும். பாருங்கள், பபிள்ஸ் ஆகுதா? இப்படி தாங்க வரணும். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் பனானா போட்டுக்கலாம். சாக்லேட் 2 பங்கு எடுத்திங்கன்னா 1 பங்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதை மெல்ட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாஸாக பயன்படுத்தலாம். அது அமுலில் இருக்குது, அமுல்லையும் இருக்குது, இப்போ மில்க் மிஸ்ட்லேயும் இருக்குது. நிறைய பிராண்டடில் இருக்குங்க. நான் மில்க் மிஸ்ட் பிராண்ட் இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கேக்குக்கெலாம் சாக்லேட் இது பண்ணுவாங்க. 2 mm சாக்லேட் தான் நான் எடுத்திருக்கேன். 2ஐயும் ஹீட் பண்ணிவிட்டு சாக்லேட் சாஸாக நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள்,
உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றுங்க. பனியார புளியில் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நடுவில் சென்டரில் சாக்லேட்டை வச்சு அந்த நமக்கு லவா கேக்லாம் கிடைக்குது பார்த்திங்களா, அதே மாதிரிக்கு நீங்கள் பேன் கேக்லையும் செஞ்சுக்கலாம். வேகட்டும். பாருங்கள், இதுதான் சாக்லேட் டார்க் காம்பவுண்ட். இது கேக் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, சாக்லேட் கேக்குக்கு இதாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சாக்லேட் இருக்குது, இது காம்பவுண்டுங்க. இதுவும் ஃப்ரெஷ் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாக்லேட் சாஸு தயாரிச்சுக்கலாம். பாருங்கள், திருப்பியாச்சு, வெந்துருச்சுங்க. அடுத்ததை ஊற்றலாம். நீங்கள் தேய்க்காமல் விட்டிங்கன்னா இப்படி ஃப்ளஃபியாக நல்லா உப்பி இருக்குங்க பேன் கேக்கு. பனானாவை கட் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பேன் கேக்கு, பனானா பேன் கேக்கு கொடுக்கலாங்க. இதுக்குள்ளே இல்லை சாக்லேட் வச்சு நீங்கள் இது பண்ணியும் கொடுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக இப்படி ஊற்றி கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதை நான் ஓவனில் சூட் பண்ணி அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் சாக்லேட்டையும் இது பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பேன் கேக் மேலே இப்படி ஊற்றிக்கலாம். லிக்யூடாக இருக்கா, கெட்டி இல்லாமல் இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன் கேக் ரெடிங்க. சாக்லேட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சாக்லேட் சாஸை அது மேலே விட்டு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஹனி வேணும்னா, தேன் வேணுன்னா கூட விடலாம். இல்லாட்டினா நீங்கள் கேரமல் சாஸ் வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தாங்க. இதுக்கு சாக்லேட் சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பனானாவில் செய்யலாம், சாக்லேட்டில் செய்யலாம், வெரைட்டி ஆஃப் செய்யலாங்க. இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்க, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதை பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னொரு தடவை மில்லட்டில் உங்களுக்கு எப்படி செய்யலான்றதையும் அதையும் இன்னொரு மெத்தட்லையும் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல் பட்டனையும் நீங்கள் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும். உங்கள் கமெண்ட்டை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.